இப்படி பண்ணுங்க ஒரு நிமிஷம், அடுத்த ஒரு நிமிஷம் கப்புன்னு நிறுத்திக்கோங்க. அப்படியே மெடிடேட் பண்ணுங்க. உங்க அப்பாவை ஞாபகம் வைங்க, முருகா 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 கிருஷ்ணனை ஞாபகம் வைங்க. நல்ல எண்ணங்கள் 5 மணிக்கு வரும். அப்பாயின்மெண்ட் வித் காட் இஸ் 5 o'clock 4 o'clock இந்த மார்னிங். யாரும் கடவுள்கிட்ட போறதில்ல. போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க என்ன வேணுமோ கேட்பேன். ஒரு மாசத்துக்கு 100 கிலோமீட்டர் ஓடணும், இல்ல நடக்கணும். 100 கிலோமீட்டர் டெய்லி 3 கிலோமீட்டர் ஓடுங்க. கிரவுண்ட் இல்லையா, நிக்கிற இடத்துல ஓடுங்க. ட்ரெட்மில் இருந்தா ஓடுங்க. நாம என்ன பண்றோம்னா வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தோட வாழ்றோம். வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கணும். வயசு ஆக்சுவலா 28 வயசு வித் 51 years of experience. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம யாருக்கு சொல்லிக் கொடுக்க? நிறைய டாக்டர்கள் அதிகமா பேச மாட்டாங்க. உங்க சேனல்லாம் பேசும்போது சொல்றாங்க, பாமர மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறீங்க சார். ஆமா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் பாமர மக்கள் தானே. தமிழ் மீடியத்துல தான் நான் படிச்சேன். இப்ப தமிழர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷம்ங்கிறது கடையில 1 கிலோகிராம் இவ்வளவுன்னு கிடைக்கிறது இல்லை. சந்தோஷம்ங்கிறது நம்ம மனசுல உண்டாகிறது. எந்த மனசுல சந்தோஷம் உண்டாகுதோ அங்க ஹார்ட் அட்டாக் வராது. யாரை நீ ஏமாத்துறது இல்லையோ ஹார்ட் அட்டாக் வராது. யாரை நீ திட்டுறையோ, நீ திட்டினா ஹார்ட் அட்டாக் வரும். திட்டு வாங்குற சம்சாரத்துக்கு ஹார்ட் அட்டாக் வராது. தயவு செய்து இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். நானும் பத்திருக்கேன். 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, பிபி எப்படி இருக்குது, இசிஜி எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஏன்னா யாருக்கு வேணா ஹார்ட் அட்டாக் வரலாம். இப்போ மேலே நடந்து வரும்போது என்னமோ பண்ணுது சார், தலை சுத்துது சார், கைக்கு வலி வர்ற மாதிரி இருக்கு சார், இங்கே வர்ற மாதிரி இருக்கு சார், இங்கே முதுகு வர்ற மாதிரி இருக்கு சார், காதிலிருந்து வயிற்று வரைக்கும் எங்க வலி வந்தாலும் ஹார்ட் அட்டாக். இங்க பாருங்க, இங்க இருந்து இதுக்குள்ள என்ன பெயின் வந்தாலும் ஹார்ட் அட்டாக், அன்லஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். வேர்வை வரும் 100% குப்புன்னு வேர்க்கும். கொஞ்சம் பேருக்கு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. தலை வலினா உடனே நமக்கு ஏதோ தப்புன்னு சொல்லி ஸ்கேன் எடுக்கிறோம்ல, இசிஜி எடுக்காம இந்த வழியை யாரும் வைத்தியம் பண்ணக்கூடாது. போய் ஒவ்வொரு கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷன் போய் கடையில் நீங்களே மாத்திரை வாங்கினா முட்டாள் நடத்தும். ஆஸ்பத்திரி போகவே பயமா இருக்கு சார். பில்லு அதெல்லாம் பார்த்தாலே, அதாவது ஆஸ்பத்திரி வராம இருக்கிறதுக்கு தான் இப்ப சொல்லி கொடுத்தேன். கரெக்டா? நீங்க ஆஸ்பத்திரி வரேன்னு சொன்னீங்கன்னா அவன் கடன் வாங்கியிருக்கான், 10 கோடி கடன் வாங்கியிருக்கான். உங்க மேல தலையில மிளகாய் அரைப்பான். ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆனா அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி போகக்கூடாது. இந்த ஏரியாவிலே இது பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், இந்த ஏரியாவில் பெஸ்ட் டாக்டர் யாரு, ஃபோன் பண்ண இந்த டாக்டர் நான் வரேன், நீங்க வாங்க. அவன் தெரிஞ்ச டாக்டர், உங்க ஃபேமிலி டாக்டர், அவன் ஏமாத்த மாட்டான். பில்ல பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாலும் நிறைய பேர் இருக்குது. நான் என்ன சொல்றது, இன்சூரன்ஸ் கட்டிக்கோங்க. ஒரு 5000 ரூபாய் கட்டினீங்கன்னா 2 லட்சத்துக்கு கிடைக்குது சார். பிளாக் வருதுல்ல சார், இப்போ பிளாக் உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க சொல்றது கேட்க, உங்க வெயிட்டை கண்டிப்பா குறைக்கணும். உங்க வெயிட் சுமார் 75 கிலோ 85-90 கிலோ இருக்கும் போல் இருக்கு. மாசத்துக்கு 1 கிலோ குறைங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க. கடையில் போய் எந்த கடையிலும் சாப்பிடாதீங்க. வடை சாப்பிடாதீங்க, எண்ணெயில் போட்டு சாப்பிடாதீங்க. ட்ரை சப்பாத்தி சாப்பிடுங்க, பூரி மசாலா சாப்பிடாதீங்க. சார் பிளாக் வருதுல்ல சார், பிளாக் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப பெயின் சொல்றாங்க. இது பாருங்க, இந்த 3 பிளட் வெசல்ஸ் இருக்கு ஹார்ட்டுக்கு. இந்த மாதிரி ரத்த ஓட்டம், அதில் 1 பிளாக் ஆனால் கொஞ்சம் வலி இருக்கும், 3 பிளாக் ஆனால் ஆட்டம் க்ளோஸ், ஹார்ட் நின்று போகும். பேசிட்டு இருந்தால் டப்புன்னு போயிடுறாங்க. ஃபுட்பால் விளையாடுறோம், டப்புன்னு போய் மசாஜ் கொடுத்தான்னு காப்பாற்றுறாங்க. கேள்வி அவேர்னஸ் அப்படின்னா நமக்கு தெரியணும். நீங்கள் பெரிய MBBS டாக்டராக இருந்தாலோ பெரிய பாலிட்டிஷியன் இருந்தாலோ நம்ம உடலை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை.